இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்கக்கூடியது ரேங்க். இது ரெண்டும் ஏன் வந்து ஒன்று போல் பார்க்குறோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒன்று தான். ரெண்டுக்குமே வந்து நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதனால் ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், ஒரே மாதிரி ஒரே கிளாஸில் என்ன பண்ணிடலாம், இதை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 14 ரெக்கார்ட்ஸ் வந்து என்னோட சோர்ஸில் இருக்குது. எனக்கு டார்கெட்டில் லோட் பண்ணும்போது ஒரு ப்ரைமரி கீ மாதிரி ஒரு வேல்யூ வேணும். அதாவது 1 2 3 4 5 6ன்னு என்ன ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு 14 ரெக்கார்ட்ஸ் என்ன ஆகணும், லோட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து சீக்வன்ஸ் ஜென்ரேட்டராக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எந்த காலத்தை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. இந்த டேபிளில் 14 ரெக்கார்டு இருக்குது, எனக்கு 14 நம்பர் வேணும், அவ்வளோதான். இங்கே வந்து வேறு எந்த லாஜிக்குமே எனக்கு என்ன ஆகாது, கிடையாது. அதனால் இது மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வேல்யூ எனக்கு வேணும், ஒரு ரோக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் வேணும். அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டு எங்கே தான் நீங்கள் போகணும் அப்படின்னா சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் தான் போய் ஆகணும். சரியா? அப்போ சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதை தவிர வேறு எதையும் என்ன பண்ண முடியாது, அதால் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஆல்ஃபா நியூமரிக் A001 A002 இந்த மாதிரிலாம் வந்து சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரால் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன்னா அதோட டிப்பிக்கலே இன்டிஜர் வேல்யூ தான். ஓகேவா? அது பிக் இன்ட் தான். அதனால இன்டிஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இல்லை சார் எனக்கு A001 எனக்கு A002 இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சினாரியோ பேஸ்டு கொஸ்டினில் அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் வெறுமன சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் படிக்கும் போது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா வெறும் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம் நமக்கு வந்து ஞாபகம் வரணும். என்ன வரணும் அப்படின்னா, சார் நான் ஃபஸ்ட்டு தடவை ரன் பண்ணுறேன், 1லேருந்து 14 வரைக்கும் வந்துருச்சு, ரன் 1. சரியா? இப்போ செகண்ட் டைம் ரன் 2 ரன் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி சார் ரன் ஆகும், அதாவது திருப்பியும் அது நம்பர் வந்து 1லேருந்து வருமா, இல்லை வந்து 14ல் முடிஞ்சிருக்கிறதுனால 15லேருந்து வரணுமா அப்படிங்கிற கொஷின் நமக்கு கேட்கணும். சரியா? அப்போ சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொஷின் கேட்கணும்னா, ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஓகே, செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது அது 1லேருந்து 14 வரைக்கும் வந்துருச்சு, திருப்பி நான் ரன் பண்ணும்போது 15லேருந்து வரணுமா, இல்லைன்னா எனக்கு திருப்பியும் 1லேருந்து வரணுமா அப்படிங்கிற கொஷினை வந்து நார்மலாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக அது என்ன இருந்து வரும் அப்படின்னா 15லேருந்து தான் வரும். சரியா? பை டிஃபால்ட்டாக உள்ள பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் வந்துருச்சுன்னா திருப்பி என்ன வரும், அது திருப்பி 1 போகாது, திருப்பி என்ன பண்ணும், அது லாஸ்ட் ஜென்ரேட்டட் வேல்யூ ப்ளஸ் 1 15லேருந்து தான் வரணும். இல்லை சார் எனக்கு வந்து ரன் 1லையும் 1ல் தான் ஆரம்பிக்கணும், ரன் 2லையும் 1ல் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் வந்து என்னென்னா ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரீசெட்டை எனேபிள் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பியும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், 15லேருந்து என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் இல்லை, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் மட்டும் இல்லை, ரியல் டைமில் நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய இந்த ஆப்ஷன் வந்து ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். சரி, வேறு என்ன சார் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா சைக்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? இந்த சைக்கிள் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இது எனேபிள் பண்ணும்போது கூட என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் வேல்யூ எனேபிள் பண்ணணும். ஸ்டார்ட் வேல்யூ அதையும் 1 கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுக்கணும், அப்புறம் எண்ட் வேல்யூ இதையும் கொடுக்கணும், 4ன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி நான் வந்து சைக்கிளை எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் வேல்யூ 1 எண்ட் வேல்யூ 4ன்னு கொடுத்தேன்னா என்னோட நம்பரே வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும், 1 2 3 4 திருப்பி 1 2 3 4. இது மாதிரி என்ன ஆகும்னா 4 தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? அந்த 4ஐ ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், அந்த ஸ்டார்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கும். அதில் 1ன்னு கொடுத்துருக்கோமா, திருப்பி 1 to 4 1 to 4 1 to 4 அப்படின்னு என்ன ஆகும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அப்போ மொத்தம் நீங்கள் பார்க்கக்கூடியது 3 சினாரியோ பார்க்க போகிறீங்க. ஒன்று ரன் 1ல் பை டிஃபால்ட்டாக கேஸ் 1 என்ன பார்க்க போகிறீங்கன்னா 1லேருந்து 14 வரைக்கும் லோட் ஆகுதான்னு பார்க்க போகிறீங்க. அப்புறம் திருப்பி ரன் பண்ண போகிறீங்க, அது 15லேருந்து வருதா என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இல்லை சார் எனக்கு 15லேருந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீசெட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை சார் எனக்கு வந்து 1லேருந்து 4 வரைக்கும் வந்துட்டு திருப்பி 1லேருந்து 4 இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகணும், ரிப்பீட்டடாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
சைக்கிளை எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வேல்யூ 1 எண்ட் வேல்யூ 4 அப்படின்னு என்ன பண்ணிட்டீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு என்ன ஆயிரும் சால்வ் ஆயிரும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் பண்ணி பார்ப்போம். எம்ப்ளாயி டேபிள் எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் ரேங்க் இதே நம்ம எடுத்துக்கலாம். சரியா, டேபிள் நேம் ரேங்க்னு இருக்கும், பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது தானே, நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் டெமோவில் போயிட்டு சோர்ஸ் வந்து இஎம்பி எடுத்துக்கிட்டேன், டார்கெட் இஎம்பி அண்டர் ஸ்கோர் ரேங்க் எடுத்துக்கிடுது. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கணும், அவ்வளோதான். அது எந்த டேபிளாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் ரியல் டைமில் வேறு டேபிள் இருக்கும், நம்ம அந்த டேபிள் நம்ம எடுத்துக்கலாம். இஎம்பி அண்டர் ஸ்கோர் ரேங்க். ஸோ நான் மேப்பிங்கில் போயிட்டு எம் அண்டர் ஸ்கோர் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு மேப்பிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சோர்ஸ் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் டார்கெட். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான், எல்லாத்துக்குமே சேம் தான். எடுத்து வச்சுட்டு எல்லா காலத்தையும் கனெக்ட் பண்ணிடுவேன். என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரேங்க் ஐடியை கனெக்ட் பண்ண முடியாது. ரேங்க் ஐடிங்கிறது நம்பர், எனக்கு ஒரு நம்பர் வேணும், 1 2 3 4 நம்பர் வேணும் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா, இதை எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே என்ன கேட்கும்னா நெக்ஸ்ட் வேல் கர்வேல்டு 2 இருக்கும். நீங்கள் இதில் வெறும் பெரிய லெவலில் கான்ஃபிகர்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வேலை எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிட்டா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போது சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியானது. இன்ஃபர்மேட்டிக்காவில் எடுத்து வைக்கணும், எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண வேண்டாம், எதை கனெக்ட் பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. நெக்ஸ்ட் வேல்யூ தான் கனெக்ட் பண்ணணும், கரண்ட் வேல்யூ கனெக்ட் பண்ணால் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஏன்னா கரண்ட் வேல்யூங்கிறது லாஸ்ட் ஜென்ரேட்டட் வேல்யூவோட நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கும் பொழுது இன்க்ரிமெண்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வேல்யூ தான் என்ன பண்ணும் +1 போட்டு என்ன பண்ணும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வேல்யூவை தான் கனெக்ட் பண்ணணும், கரண்ட் வேல்யூ கனெக்ட் பண்ணாது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி அவுட்புட் உங்களுக்கு காமிக்கிறேன். சீக்வன்ஸ். ஸோ எனக்கு இந்த செஷன் வேண்டாம்னா டெலிட் பண்ணிடுங்க, இருந்ததுனாலும் தப்பு கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்பர் வந்து நான் எதுவுமே சொல்லலை, அது பை டிஃபால்ட்டாக 1 தான் ஆரம்பிக்கும். சரியா, 1 ஆரம்பித்து கரெக்டாக எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை ரெக்கார்டு வந்து இது உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதில் லாஜிக் எதுவும் இல்லாதனால இது வந்து பேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், எந்த லாஜிக்குமே கிடையாது. ஸோ இது ஆக்டிவ் கிடையாது, பேசிவ். ஏன்னா உங்களுக்கு சோர்ஸில் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை ரெக்கார்டு எங்கே வந்துடும் டார்கெட்டில் வந்துடும். எந்த ரெக்கார்டு இது ஃபில்டர் பண்ண தெரியாது, ஏன்னா நம்ம லாஜிக் எழுதுனா தானே, லாஜிக்கே எழுத மாட்டோம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி அண்டர் ஸ்கோர் ரேங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் 17 ரெக்கார்டு இருக்குது. எனக்கு நம்பர் 1லேருந்து 17 வரைக்கும் வருது. சரியா, ஓகே. இதான் வந்து கேஸ் 1, இதான் நம்ம பார்க்குறது. முதல்ல நம்ம பார்த்தது 1லேருந்து 14 வரைக்கும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு எத்தனை ரெக்கார்டு இருக்குது 17 ரெக்கார்டு இருக்குது. இது முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா திருப்பி நான் ரன் பண்ணுறேன் சார். ரன் பண்ணால் எனக்கு என் நம்பர் ஏலேருந்து வரும், இதான் கொஸ்டின் கேட்டேன். நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன், திருப்பியும் ரன் ஆகுது, திருப்பியும் 17 ரெக்கார்டு வருது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 17 முடிஞ்சு எதுலேருந்து இருக்கும் 18லேருந்து இருக்கும். அது 1லேருந்து ஆரம்பிக்க தெரியாது, ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணலை. சரியா, அப்போ எனக்கு 1லேருந்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பழசை மாடிஃபை பண்ணாதீங்க. புதுசாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் எடுத்து வைக்கும் போதே அதை டிசைட் பண்ணணும். சரியா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்து வைக்கும் போதே உங்களோட மைண்டில் இது திருப்பி ரன் பண்ணும்போது 1லேருந்து ஆரம்பிக்கணுமா, இல்லைன்னா லாஸ்ட் ஜென்ரேட்டட் வேல்யூலேருந்து 1லேருந்து ஆரம்பிக்கணும், அதுலேருந்து +1 ஆரம்பிக்கணுமாங்கிறத ஃபஸ்ட்டே ரெக்யர்மெண்ட்டை கேட்டுக்கணும். இப்போ என் ரெக்யர்மெண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு எப்போவுமே 1லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை டபுள் கிளிக் பண்ணி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது ரீசெட்டுங்கிறத எனேபிள் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு இங்கே கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 இருக்கா, அப்போ கரண்ட் வேல்யூ 1னா அது கண்டிப்பாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணுற ஏரியா இதான். இதை வச்சு ஸ்டார்ட் ஆகாது, எதை வச்சு ஸ்டார்ட் ஆகும் கரண்ட் வேல்யூ வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா கரண்ட் வேல்யூவில் 1000 கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வரும் 1001ல் ஸ்டார்ட் ஆகும். சரியா, அப்போ கரண்ட் வேல்யூ நமக்கு 1 இருக்கிறதுனால என்னிருந்து ஸ்டார்ட் ஆகுது
1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1ன்னு இருக்கிறதுக்கு ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ அப்ளை ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இனிமே நான் எத்தனை தடவை ரன் பண்ணாலும் எனக்கு நம்பர் எதுலேருந்து தான் வரும், 1ல இருந்து தான் வரும் ஒழிஞ்சு 18 இல்லைன்னா அது லாஸ்ட்டாக என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு பார்த்து அது கூட +1 ஆட் பண்ணுறதெல்லாம் வரவே வராது எப்போவுமே. இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன், திருப்பி நான் ரன் பண்ணாலும் எதுலேருந்து தான் வரும் நம்பர், 1ல இருந்து தான் வரும். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ரீசெட்டை எனேபிள் பண்ணிட்டேன். அப்போ ரீசெட்டை எனேபிள் பண்ணதுனால இது எப்போவுமே 1ல இருந்து மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், வரும், எதுவும் வராது. சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு சைக்கிள் நான் எனேபிள் பண்ணுறேன், சைக்கிள் திருப்பி 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 நம்பர் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த எண்டு வேல்யூவை நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 4ல் முடிஞ்சிடும். 1ல இருந்து 4 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணில் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்கும்போது தான் அந்த ஸ்டார்ட் வேல்யூ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ 4 வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அப்போ அப்போ வந்து கரண்ட் வேல்யூ பார்க்காது. கரண்ட் வேல்யூ எப்போயுமே முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் கரண்ட் வேல்யூ. ரெண்டாவது ஒரே சைக்கிளில் ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ பார்க்காது. ஏன்னா கரண்ட் வேல்யூ எப்போயுமே 1ல தான் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் வேல்யூ கான்ஃபிகர் பண்ணணும். ஒருவேளை ஸ்டார்ட் வேல்யூ 0 இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நடக்குங்கிறத பார்த்துடலாம். அப்ளை ஓகே பண்ணுவோம். இப்போ கரண்ட் வேல்யூ 1, ஸ்டார்ட் வேல்யூ 0. செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கரண்ட் வேல்யூ 1ங்கிறதுனால எனக்கு வந்து நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். 1 2 3 4 4 மேக்ஸிமத்தை ரீச் பண்ண உடனே எனக்கு திருப்பி என்ன வரும்னா கரண்ட் வேல்யூ பார்க்காது, ஸ்டார்ட் வேல்யூ பார்க்கும். ஸ்டார்ட் வேல்யூ 0ங்கிறதுனால 0 1 2 3 4 இனிமே ஃபுல்லாக 0 1 2 3 4ன்னு வரும். சரியா? இந்த அவாய்ட் பண்ணுற இந்த 0வை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், இதில் ஸ்டார்ட் வேல்யூவில் 1ன்னு மாற்றிட்டேன்னா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது எதில் இருக்கும், 1ல இருந்து 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி 4 முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எங்கே வரும்னா 1ல வரும், 0 வராது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டார்ட் வேல்யூவை 0ன்னு இருக்கிறத 1ங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறேன். பட் ரியல் டைமில் இந்த மாதிரி சைக்கிளோ இல்லை வந்து ரீசெட் ஆப்ஷனோ எனேபிள் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நமக்கு இந்த ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் நிறைய நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, ஒர்க் பண்ண போகிறதில்ல. இதில் சீக்வென்ஸ் ஜெனரேட் ஒரு வெரி லிமிட்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரொம்ப லாஜிக்ஸ் இல்லாத டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா பார்ஷியலி கனெக்டட். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் கனெக்ட் ஆகிருக்காது. அதனால தான் இதை சொல்லுவோம் பார்ஷியலி கனெக்டட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இதே கான்செப்டை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ரேங்காக மாற்றுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரேங்க்கும் அதே மாதிரி நம்பர் தான் 1 2. ஆனால் என்ன பிரச்சனைனா 2 2ன்னு போட்டுட்டு சில சமயங்கள் என்ன பண்ணணும் 4 5 இப்படி போகணும். சரியா? அது மாதிரி எனக்கு வந்து மொத்தம் வந்து எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா 17 ரெக்கார்டு இருக்குது. இங்கே 17 ரெக்கார்டு வராது. நான் என்ன சொல்லுவேன்னா டாப் 5 அப்படின்னு சொல்லுவேன். அப்போ டாப் 5ன்னு சொன்னால் எனக்கு வந்து 5 ரெக்கார்டு தான் வரும், 17 ரெக்கார்டு வராது, பேஸ்ட் ஆன் சேலரி. இந்த ஒரு லாஜிக் வந்து என்ன ஆகுது, இங்கே இன்வால்வ் ஆகுது. ஏன்னா ரேங்க் அப்படின்னாலே டாப் 5ஆ இல்லை பாட்டம் 5ஆ, கீழேருந்து 5ஆ இல்லை மேலேருந்து 5ஆ, எந்த காலத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரேங்க் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்ஸ்லாம் என்ன ஆகுது, இன்வால்வ் ஆகிறதுனால உங்களுக்கு சோர்ஸில் 17 ரெக்கார்டு இருந்ததுன்னா டார்கெட்டில் 17 ரெக்கார்டு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. சில சமயங்களில் வரலாம், நீங்கள் 17ன்னு கொடுத்தா வரும். பட் நார்மலாக டாப் 5 டாப் 10 கொடுத்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை ரெக்கார்டு தான் வரும், அதுக்கு மேலே என்ன ஆகாது, வராது. ஸோ இதை எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கும் லாஜிக்ஸ் எதுவும் நீங்கள் எழுத வேண்டாம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும், கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இதில் வந்து பார்ஷியலி கனெக்டட் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரேங்க் எடுத்து எங்கே வைக்கணும்னா நடுவில் தான் வைக்கணும். இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் பாருங்கள், இதை எடுத்து நடுவில் வச்சிடணும். சரியா? நடுவில் வச்சுட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஆனால் சோர்ஸ் சீக்வென்ஸ் ஜென்ரேட்டர் நடுவில் வைக்கக்கூடாது, நடுவில் வைக்காமல் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டாப் 5 பாட்டம்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், டாப் 5ன்னு கொடுக்குறேன், இல்லை டாப் 8 கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. டாப் 8 போர்ட்ஸில் போயிட்டு எந்த காலம், சேலரி காலம், அவ்வளோதான். இதை மட்டும் கொடுத்தா போதும். இந்த குரூப் பையில் கொடுக்கக்கூடாது, இதில் ரேங்க்கில் எந்த காலம், சேலரி காலம். அப்போ டாப் 8 பேஸ்ட் ஆன் சேலரி.
அப்படி கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டாப் 8 ரெக்கார்டு வரும், சேலரியை பேஸ் பண்ணி வரும். ஸோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் ரெக்கார்டு வந்து எப்படி போடுது பாருங்கள், 1 2 2 3 போடாது. ஏன்னா 2 பேருக்கு நம்ம 2 கொடுத்தோம்னால 4 போடும். ஸோ சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கும், ஆனால் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டரோட வேலையை இது பண்ணாது. சரியா, அதனால தான் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் வந்து கொஞ்சம் இது என்ன ஆகும், மாறி தான் இருக்கும். அதே மாதிரி 5 5 2 ரெக்கார்டு ஒன்று போல் இருக்குது, 3000 3000. ஸோ 5 5ன்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து 6 போடாமல் என்ன போட்டுரும், 7ன்னு போட்டுரும். இதனால இது கொஞ்சம் என்ன இருக்கும், அதை விட மாடிஃபை ஆகி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா குரூப் பைன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் குரூப் பை பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் வச்சு நான் குரூப் பை பண்ணிவிட்டு எனக்கு டாப் 3 ரெக்கார்ட்ஸ் போதும் அப்படிங்கிறேன். சரியா, அப்போ இது மாதிரி நீங்கள் குரூப் பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நம்பர்லேருந்து எனக்கு 3 ரெக்கார்டு வரும். இது அப்படி வராது, எந்த டிபார்ட்மெண்ட் நம்பர்னு கணக்கே இல்லை, நமக்கு மொத்தம் டாப் 8 வரும். சேலரியில் டாப் 8 இந்த கம்பெனியில் 8 பேராக எடுத்து வரும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கிறத கண்டுக்காது. ஆனால் நம்ம ரெண்டாவது கொடுத்தது குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். குரூப் பைங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர் பேஸ்ட் ஆன் சேலரி இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும், அதாவது 10வது ரெக்கார்டு 10வது டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து 3 ரெக்கார்டு, 20ல் 3, 30ல் 3, 40ல் 3 வரணும், 1 தான் இருக்குது, ஏன்னா 1 தான் இருக்காங்க. 50ல், ஏன்னா உங்கள் சோர்ஸ்லேயே எத்தனை பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்காங்க, சோர்ஸ்லேயே 2 பேர் தான் இருக்காங்க, அதனால உங்களுக்கு வரல. அப்படி இல்லைன்னா என்ன வரும், உங்களுக்கு 2 ரெக்கார்டு இல்லை 3 ரெக்கார்டு கண்டிப்பாக வரணும். பட் இட் டிபெண்ட்ஸ், உங்களுடைய சோர்ஸில் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, வராது. ஸோ அதனால் எப்போவுமே படிக்கும்போது சீக்வன்ஸையும் ரேங்கையும் சேர்த்து படித்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஈஸியாக முடிச்சிடலாம். பட் இது ரொம்ப இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க. பட் ரியல் டைமில் ரேங்க் ரொம்ப யூஸ் ஆகாது, ஆனால் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் யூஸ் ஆகும். அதனால் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் ரேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேனேஜபிளாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்.